இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு உள்ளங்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள். இறந்த நம்பிக்கையாளர் விழா. மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம். அன்பர்களே, இன்று நாம் இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். பிறப்பு என்ற ஒன்று இருந்தால் இறப்பு என்பது வந்தே தீரும். இறப்பிலிருந்து நாம் வேண்டுமானால் சிறிது காலம் தப்பி பிழைக்கலாம். ஆனால் அதிலிருந்து நீண்ட காலத்திற்கு நம்மால் தப்பி பிழைக்க இயலாது. ஐயா, எங்க அப்பாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க, ஐயா எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்திடுங்க என்று மருத்துவரிடம் நாம் கெஞ்சும் தருணங்கள் எல்லாம் சிறிது கால வாழ்க்கைக்குத்தான் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆனாலும் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் மனிதன் போடுகிற ஆட்டம் இருக்கே, அப்பப்பா, அவை சொல்லி மாளாது. சீடன் ஒருவன் தன் குருவிடம் கேட்டான், உலகிலேயே அதிசயமான விடயம் எது என்று. குரு அவனிடம், தன் கண்முன்னே உலகத்தார் ஒவ்வொருவராக இறந்தாலும் தாம் மட்டும் இறக்க மாட்டோம் என்பது போல் மனிதர் வாழ்வதே உலகில் அதிசயமான விடயம் என்றார். இதனைத்தான் மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதனென்று என்று எழுதுகிறார் கவிஞர் கண்ணதாசன். பிரியமானவர்களே, ஒரு காட்டில் துறவி ஒருவர் ஆசிரமம் அமைத்து தங்கியிருந்தார். அவரிடம் பலர் சீடர்களாக பாடம் கற்று வந்தனர். துறவி எப்போதுமே மௌன விரதத்தில்தான் இருப்பார். ஆனால் ஆண்டில் ஒரு நாள் மட்டும் அவர் தன் சீடர்களிடம் உரையாற்றுவார். ஆனாலும் ஒரே ஒரு சீடரின் கேள்விகளுக்கு மட்டும் அவர் பதிலளிப்பார். ஒரு நாள் அந்த ஆசிரமத்திற்கு புதிதாக ஒரு சீடன் வந்து சேர்ந்தான். அவனுக்கு ஆசிரமத்தின் நடைமுறைகள் சுத்தமாக புரியவில்லை. மேலும் துறவி ஆண்டு முழுக்கவே எதுவும் பேசாத போது அவரிடம் சீடர்கள் எதற்காக இருக்க வேண்டும் என்ற கேள்வி அவனை குடைத்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் அந்த சீடன் ஒரு மண் பாத்திரத்தில் பழரசம் எடுத்துச் சென்று துறவிக்கு கொடுத்தான். பழரசத்தை அருந்திவிட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே கீழே போட்டு உடைத்தார் துறவி. பின் சீடர்களை ஒரு அர்த்தமுள்ள பார்வை பார்த்தார். அனைத்து சீடர்களும் புரிந்தது என்பது போல தலையை ஆட்டினர். ஆனால் புதிய சீடனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. பிற சீடர்களிடம் வினவினான். அவனையே சுயமாக சிந்திக்குமாறு அவர்கள் கூறினர். மண் பாத்திரத்தை கீழே போட்டு உடைப்பதில் என்ன பாடம் இருக்க முடியும் என அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். பல மாதங்கள் ஆகியும் அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை. துறவி மௌனத்தை கலைத்து பேசக்கூடிய அந்த ஒரு நாள் வந்தது. துறவியிடம் கேள்வி கேட்க மற்ற சீடர்கள் அவனுக்கு வாய்ப்பளித்தனர். அப்போது, பாத்திரத்தை கீழே போட்டு உடைத்ததன் மூலம் எங்களுக்கு என்ன கூற விரும்பினீர்கள் என்ற தனது சந்தேகத்தினை அவன் அப்போது துறவியிடம் கேட்டான். அதனை கேட்ட துறவி மென்மையாக சிரித்து கொண்டே, இந்த உலகில் நிலையானது எதுவுமே இல்லை என்பதை விளக்கவே நான் அன்று அவ்வாறு செய்தேன் என்றார். அன்பர்களே, இங்கே இந்த கதையுடன் ஒத்து சிந்திக்க தாவீது அரசரின் திருப்பாடலின் வார்த்தைகள் நமக்கு உதவுகின்றன. ஆண்டவரே, என் முடிவு பற்றியும் என் வாழ்நாளின் அளவு பற்றியும் எனக்கு அறிவுறுத்தும். அப்போது நான் எத்துணை நிலையற்றவன் என உணர்ந்து கொள்வேன். என் வாழ்நாளை சில விரற்கடை அளவாக்கினீர். என் ஆயுட்காலம் உமது பார்வையில் ஒன்றுமில்லை. உண்மையில் மானிடர் அனைவரும் தம் உச்ச நிலையிலும் நீர்க்குமிழி போன்றவரே. அவர்கள் நிழலைப் போல் நடமாடுகின்றனர். அவர்கள் வரிந்து உழைப்பது வீண். அவர்கள் சேமித்து வைக்கின்றனர். ஆனால் அதை அனுபவிப்பது யாரென அறியார். அன்பர்களே, இதனையெல்லாம் அறிந்தும் கூட நாமும் ஒரு நாள் இறப்போம் என்கிற உண்மை மட்டும் ஏனோ நம்மை தொடுவதில்லை. இந்த அர்த்தத்தில்தான்
அறிவற்ற செல்வனின் ஓமையை எடுத்து காட்டுகிறார் நமது ஆண்டவர் இயேசு. பிறப்பும் இறப்பும் என்றும் இறைவன் கையில்தான் உள்ளது. பிறப்பை கொண்டாடுவது போல இறப்பையும் கொண்டாடவோ அல்லது ஏற்றுக்கொள்ளவோ நாம் பழகி கொண்டால் இந்த வாழ்வு அர்த்தம் பெறுவதை காணலாம். ஆனால் இது சற்று கடினமானது என்பது உண்மையே. இறந்தோர் நினைவு என்பதன் அர்த்தமே நம்மை விட்டு பிரிந்தவர் இறைவனோடு என்றென்றும் வாழ்கிறார், அந்த வாழ்வை நினைத்து இறைவனின் நிலைவாழ்வுக்கு நன்றி கூறுவதே இறந்தோரின் நினைவை சிறப்பிப்பதாகும். நேற்று நம்மோடு இருந்த இவர்கள் நமக்கு வாழ்வில் வழிகாட்டியவர்கள், நமக்கு வழிவிட்டவர்கள் மற்றும் வழித்துணையாக வருபவர்கள். இவ்வுலக வாழ்வு கல்லறையோடு முடிவடைவதில்லை. அதையும் தாண்டி ஒரு வாழ்வு உண்டு. இறைவனோடு நாம் வாழப்போகும் அந்த வாழ்வு இவ்வுலக வாழ்வுக்கு பொருள் தருகிறது என்ற எண்ணத்தை இந்த நினைவு நாள் நம் மனதில் ஆழமாக பதிவு செய்கின்றது. பொழுது விடிந்ததும் இரவுக்காக ஏற்றி வைத்த மெழுகுதிரியை அணைப்பது போலத்தான் ஒரு கிறிஸ்தவரின் மரணம் என்ற உருவகம் மறுவாழ்வில் நாம் தொடரப்போகும் உயர்ந்ததொரு வாழ்வை படம் பிடித்து காட்டுகிறது. எடுத்துக்காட்டாக, கடற்கரையின் ஒருபுறம் நாம் இறந்தவர்களுக்கு கையசைத்து வழியனுப்பி வைத்தாலும் அதன் மறுபுறத்தில் கடவுள் அவர்களை நிலைவாழ்வுக்கு வரவேற்க தன் இரு கரங்களையும் விரித்து காத்திருக்கிறார் என்பதை ஆன்மீக வழியில் நாம் புரிந்து கொள்ள முற்படுவோம். இறைவனின் நிறையாசிரில் அவர்கள் புதியதொரு வாழ்வை தொடங்கவிருக்கிறார்கள் என்பதே பேருண்மை. இந்த பின்னணியில் இன்றைய முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவழிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களில் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிவளி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதாள் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர்விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அன்பர்களே, மரணம் நிகழாத நாளில்லை, மரணம் நிகழாத வீடில்லை என்றே சொல்ல வேண்டும். மரணம் என்பது ஒரு யதார்த்தம். மரணம் வாழ்வில் மிக பெரும் இழப்பை ஏற்படுத்துகின்றது. இறப்பு என்றால் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்பதல்ல. இறப்பு என்பது ஒரு வெற்றிடமாகிறது. இங்கே இறக்கக்கூடிய ஒவ்வொரு ஆன்மாவும் விண்ணுலகில் பிறக்கிறார்கள். மண்ணுலகில் மறையக்கூடிய ஓர் ஆன்மா விண்ணகத்தில் புதிதாக பிறக்கின்றது. இதுவே நமது திரு அவை நமக்கு கற்பிக்கக்கூடிய ஆழமான மறை உண்மையாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் நாம் நமது இறப்பை எதிர்நோக்கி சென்று கொண்டுதான் இருக்கின்றோம். நாம் அனைவரும் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த மண்ணை விட்டு மறைந்து போவோம். மறைவதற்குள் நாம் கண்டிப்பாக பலவிதமான நல்ல செயல்களை செய்தாக வேண்டும். நமது சாவை அழிவாக பார்ப்பதை விட நிலைவாழ்வுக்கு செல்லும் வழியாக பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இதனைத்தான் இன்றைய 2வது வாசகத்தில் புனித பவுலடியார் எடுத்துரைக்கின்றார். திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புதுவாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோமெனில் அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாயிராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்த நம் இயல்பு அழிந்து போகும். இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்தினின்று விடுதலை பெற்றுவிட்டனர் என்றோ.
கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் இறந்தாலும் உயிர் வாழ்வோம் என்பதற்கு நற்செய்தி நூல்களில் ஆண்டவர் இயேசு நிகழ்த்தும் 3 அருளடையாளங்கள் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக அமைகின்றன. முதலாவதாக, தொழுகைக்கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவரின் மகளை உயிர் பெற்று எழச் செய்தல் நிகழ்வு. இந்நிகழ்வில் ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் இறப்பு என்பது முடிவல்ல, அதற்கு பிறகு ஒரு வாழ்வு உண்டு என்பதை எடுத்து காட்டுகின்றது. இரண்டாவதாக, நயின் ஊர் கைம்பெண் மகன் உயிர் பெறுதல் நிகழ்வு. இந்நிகழ்வில் இளைஞனே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்ற இயேசுவின் வார்த்தைகள் இயேசு நமக்கு உயிர்ப்பை, அதாவது நிலைவாழ்வை வழங்குவார் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. மூன்றாவதாக, இறந்த லாசரை உயிர் பெற்று எழச் செய்தல் நிகழ்வு. குறிப்பாக இந்நிகழ்வில் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார் என்ற இயேசுவின் வார்த்தைகள் அவர் வழங்கப் போகும் நிலைவாழ்வின் மேன்மையை நமக்கு உணர்த்துகின்றன. சிறப்பாக, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று இயேசு மொழியும் வார்த்தைகள் உயிர்த்தெழுதலின் மேன்மையை நமக்கு உணர்த்துகின்றன. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நமது ஆண்டவர் இயேசு சாவை வென்று வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வில் தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பது நாம் பெறப்போகும் நிலைவாழ்விற்கான நம்பிக்கையின் உச்சமாக அமைகின்றது. அன்பர்களே, நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் படிப்பினைகளையும் கட்டளைகளையும் கடைப்பிடித்து ஓர் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும்போது நாம் இந்த மண்ணுலகிலேயே உண்மையான நிலைவாழ்வை காண முடியும் என்பது திண்ணம். நாம் இறந்த பிறகு பிறர் நம்மை குறித்து முன்வைக்கும் கருத்துக்கள் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோம் என்பதை பிறருக்கு எடுத்துச் சொல்லும். எடுத்துக்காட்டாக, நாம் இறந்த பிறகு ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்து விட்டோமே, இவரால் எத்தனை பேர் பயன்பெற்றனர், இவர் தனது வாழ்நாளில் எத்தனை பேரை வாழ வைத்திருக்கிறார், இவரை போல் இனி ஒருவரை காண்பது அரிதுதான் என்று சிலர் சொல்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அவர்களின் வார்த்தைகள் நாம் வாழ்ந்த உன்னதமான வாழ்க்கைக்கு சான்றுகளாக அமைகின்றன. அதே வேளையில், அப்பாடா, சனியன் செத்து ஒளிந்தது, இனி ஊரே நல்லா இருக்கும், இவன் எத்தனை பேர் குடியை கெடுத்திருப்பான், எத்தனை நல்லவங்க சாவுக்கு காரணமாய் இருந்திருப்பான் என்று நம்மை குறித்து பலர் தூற்றினால் அவர்களின் வார்த்தைகள் நாம் வாழ்ந்த அர்த்தமற்ற வாழ்க்கையை பறைசாற்றும். ஆகவே அன்பர்களே, இம்மண்ணுலகில் வாழும்போது தூய வாழ்வு வாழ்வோம், நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். நாம் வாழ்வது ஒரு முறை, நம்மை வாழ்த்தட்டும் தலைமுறை. இவ்வருளுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம். மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். வாழ்க்கை முழுமையாக சுடர்ந்து ஒளி வீசுவது நாம் பணக்காரர்களாகவோ அழகாகவோ அல்லது வலிமை வாய்ந்தவர்களாகவோ இருப்பதால் அல்ல. மாறாக, நாம் கடவுளால் அழைக்கப்பட்டுள்ளோம், நமக்கு ஒரு பணி உள்ளது, ஒரு குறிக்கோள் உள்ளது, நம் வாழ்க்கை நம்மைவிட உயர்ந்த ஒன்றை செய்கிறது என்ற உண்மையை நமக்குள் கண்டறியும் போது அது ஒளிர்கிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 1 சனிக்கிழமையன்று சிறப்பிக்கப்பட்ட அனைத்து புனிதர் பெருவிழா மற்றும் கல்வி உலகத்தின் யூபிலிக்கான திருப்பலியில் வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை, உலகில் விண்மீன்களைப் போல ஒளிர்ந்திடுங்கள் என்று கல்வியாளர்களை கேட்டுக்கொண்டார். இந்த அனைத்து புனிதர்களின் பெருவிழாவில்
திரு அவையின் மறைவல்லுநர்களில் புனித ஜான் ஹென்றி நியூமனை சேர்க்கும் அதே வேளையில் கல்வி உலகத்தின் யூபிலி விழாவில் திரு அவையின் கல்விப்பணியின் இணை பாதுகாவலராக புனித தாமஸ் அக்வினாசுடன் சேர்த்து அவரை பெயரிடுவதும் பெருமகிழ்வளிக்கின்றது என்றும் குறிப்பிட்டார். மேலும் சவால்கள் மத்தியிலும் கூட புனித ஜான் ஹென்றி நியூமனின் வாழ்க்கையும் கருத்துகளும் எதிர்கால சந்ததியினரை உண்மையையும் மகத்துவத்தையும் தேட ஊக்குவிக்கும் என்றும் மொழிந்தார் திருத்தந்தை. உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள் என்ற அப்போஸ்தலிக்க பொறுப்பாணையை புறக்கணிக்காமல் நிகழ்காலத்தின் சிக்கலான தன்மையின் மத்தியில் முழுமையான ஆர்வத்துடன் வாழ்வது சாத்தியம் என்பதை புனிதர்களின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கின்றது என்று எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. உண்மையை பின்தொடர்வதற்கும் பகிர்ந்து கொள்வதற்கும் தங்களை அர்ப்பணித்துக் கொள்வதன் வழியாகவும் இளைஞர்களுக்கு, குறிப்பாக ஏழைகளுக்கு சேவை செய்வதன் வழியாகவும் கிறிஸ்தவ அன்பு முன்னுணர்ந்துரைக்கின்றது மற்றும் அருளடையாளங்களை நிகழ்த்துகிறது என்பதை காட்டுவதன் வழியாகவும் உலகில் விண்மீன்களைப் போல ஒளிர்ந்திட அவர்களை வலியுறுத்தினார் திருத்தந்தை. கல்வி என்பது ஓர் எதிர்நோக்கின் திருப்பயணம் என்றும் பள்ளிகளும் பல்கலைக்கழகங்களும் எதிர்நோக்கே வளர்த்து நடைமுறைப்படுத்தப்படும் முன்னுணர்ந்துரைக்கின்ற ஆய்வகங்களாக இருக்க வேண்டும் என்றும் உறுதிப்படுத்தினார் திருத்தந்தை. இயேசு மிகச்சிறந்த குருவாகவும் கல்வியாளராகவும் காட்டப்படுகிறார் என்றும், மேலும் கத்தோலிக்க நிறுவனங்கள் நற்செய்தியை கேட்கவும் வாழவும் கூடிய இடங்களாக திகழ்ந்திட அழைக்கப்படுகின்றன என்றும் எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. ஒவ்வொரு நபருக்கும் கடவுளால் அருளப்பட்ட ஒரு தனித்துவமான பணி உள்ளது என்ற நியூமனின் நம்பிக்கையை மேற்கோள் காட்டி கல்வி ஒவ்வொரு நபருக்கும் இந்த அழைப்பை கண்டறிய உதவ வேண்டும் என்று வலியுறுத்தி கூறிய திருத்தந்தை, உண்மையான ஞானம் என்பது செல்வத்தினாலோ அல்லது அதிகாரத்தினாலோ வருவதில்லை, மாறாக ஒருவரின் இறைப்பணியை உணர்ந்து தன்னை விட உயர்ந்த ஒன்றிற்காக வாழ்வதிலிருந்தே வருகிறது என்று விளக்கினார் திருத்தந்தை. இறுதியாக கல்வியை புனிதத்திற்கான உலகளாவிய அழைப்புடன் இணைத்து ஒவ்வொரு நபரும் ஒரு துறவியாக மாற உதவுவதே அதன் குறிக்கோள் என்பதை விசுவாசிகளுக்கு நினைவூட்டிய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் மற்றும் புனித அகஸ்தினாரை மேற்கோள் காட்டி அனைத்து விசுவாசிகளும் கிறிஸ்துவின் ஒரே பள்ளியில் சக மாணவர்கள் என்றும் அப்பள்ளியின் இருக்கை விண்ணகத்தில் இருக்கின்றது என்றும் கூறி தனது மறைவுரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. சகோதரர் சகோதரிகளே, இன்று நாம் ஆழமாக சுவாசிக்கும் புனிதர்களின் ஒன்றிப்பின் மறைவுண்மை மனிதகுலத்தின் இறுதி தீர்ப்பை நமக்கு நினைவூட்டுகிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 1 சனிக்கிழமை அன்று திரு அவையில் சிறப்பிக்கப்பட்ட அனைத்து புனிதர்கள் பெருவிழாவன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் வழங்கிய சிறப்பு மூவேளை ஜெப உரையில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, கடவுளின் அன்பில் நாம் ஒன்றாக மகிழ்வடைகின்றோம், அனைவரிடமும் பிரசன்னமாகி இருக்கின்றோம், கிறிஸ்துவின் முகத்தை ஒத்திருக்கும் மற்றும் வேறுபட்ட முகங்களின் பன்முக அழகை அங்கீகரித்து போற்றுகின்றோம் என்றும் தெரிவித்தார். இந்த எதிர்கால யதார்த்தத்தை நாம் எதிர்பார்க்கும் போது அநீதி மற்றும் போரினால் மனித குடும்பம் அனுபவிக்கும் துயரங்களுடன் இது எவ்வாறு வேறுபடுகிறது என்பதை இன்னும் ஆழமாகவும் வேதனையாகவும் உணர்கிறோம் என்றும் எடுத்துக்காட்டினார். வரலாற்று மற்றும் கலை மதிப்பு மிக்கதும் பெனடிக்டைன் ஆன்மீகத்தின் முக்கிய மையமுமான இந்த முக்கியமான நினைவுச் சின்னத்தின் மறுசீரமைப்பு அண்மைய ஆண்டுகளில் முழு மறைமாவட்ட சமூகமும் மேற்கொண்ட துறவற புதுப்பித்தலின் கடினமான பயணத்தின் ஒரு புலப்படும் அடையாளமாக நிற்கிறது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நூர்சியாவிலுள்ள புனித பெனடிக்ட் பேராலயத்தை மீண்டும் புதுப்பித்து திறப்பதற்கான பெருவிழாவிற்கு நவம்பர் 1 சனிக்கிழமையன்று வழங்கியுள்ள வாழ்த்துச் செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. பெருமகிழ்வு தரும் இந்த நிகழ்வு கிறிஸ்தவ மக்களின் நம்பிக்கையை மீண்டும் தூண்டும் என்று தனது நம்பிக்கையை தெரிவித்தார் திருத்தந்தை. மேலும் தலத்திரு அவை தலைவர்கள், அதிகாரிகள், அருள்பணியாளர்கள், இருபால் துறவியர் மற்றும் அங்குள்ள அனைவருக்கும் ஏராளமான விண்ணக கொடைகளை வேண்டிக் கொள்வதோடு தனது அப்போஸ்தலிக்க ஆசிரையும் மகிழ்ச்சியுடன் வழங்குவதாக மொழிந்துள்ளார் திருத்தந்தை. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.